ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அவர் சேனல். நம்மளோட சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து வீடியோவாக போட்டு போகிறேன். நானும் எங்கள் பாப்பா, என் பெரிய பாப்பா, அப்புறம் வந்து எங்கள் பாட்டி, நாங்கள் 4 பேர் போய்கிட்டு இருக்கோம். இங்கே சரியான மழையாக இருக்குது. மதியம் 12 மணி. நாங்கள் வந்து ஸ்வெட்ரு குல்லாவோட கிளம்பிட்டோம். சரி, விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கோம். பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. அதாவது இந்த மழை வந்துட்டு இருந்துச்சு, காற்றடிக்குது. நான் கூட பயந்துகிட்டே போனேன், பாப்பா வேறு அழுவாளோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் அவள் அழவே இல்லை. அவள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தா. இங்கே பாரு பாப்பா, பாருங்கள் எப்படி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குறுன்னு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜாலியாக எப்படியோ வந்துட்டா. ஊர் வந்து சேர்ந்துட்டா. உடம்புல போயிட்டு ஒரு பேக்கரியில் டீ காஃபி குடிச்சிட்டு பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ், பாப்பா வந்து ஏதோ சாப்பிடணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு வழியாக வந்து வீடு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாப்பா வந்து புதுசாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவள் வந்து போன மாதம் நாங்கள் வீட்டுக்கு அங்கே போய் 1 மாதம் ஆச்சு. இப்போ 1 மாதம் கழிச்சு இங்கே வந்திருக்கோம். பாப்பாவுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. அதனால் யார்ட்டையுமே போக மாட்டேங்கிறா, அழுதுகிட்டு இருக்கா. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அப்புறம் எங்கள் பாப்பா. எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, பொரி வறுக்கிறதுக்காக வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வந்துட்டு வரமிளகாய் அரைஞ்சிட்ருக்காரு பொரி வறுக்கிறதுக்காக. ஏன்னா மழை வருது இல்லையா, ஸோ அதனால். அதுக்கப்புறம் வந்து இது வந்து முட்டை. இந்த செடியில் வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கும்போது வச்ச செடி. ஆனால் செடி வந்து பெருசாகிடுச்சு. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு பூ கூட பூத்ததே இல்லை. எல்லாம் நிறையா மொக்கு இருந்துச்சு. என்னம்மா அந்த செடியில் பூவே வளரவே வெடிக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ 1 மாதம் கழிச்சு வந்து பார்த்தா செடி ஃபுல்லாகவே பூவாக இருக்குது. அப்படியே அழகாக இருக்குங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. எனக்கு செவந்தி பூ ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து துளக்கமல்லி. ஸோ இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து மழை வந்துருக்குறீங்களா, ஸோ வந்து மேலே ஃபுல்லாக அப்படியே மழை துளி அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல மலைத்துளி. ஸோ அந்த கலரும் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் என்ன செடி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் செடி வந்து எங்கள் பாட்டி வெட்டி விட்டுட்டாங்க. அது வந்து எல்லோ கலர் டேலியா செடி. அது வந்து காக்கடா மல்லி செடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மல்லிப்பூவில் வந்து ஸ்மெல் வராது இல்லையா, அந்த மல்லிப்பூ செடி. இது வந்து முல்லைப்பூ செடி இப்போ தான் தளைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மலைக்கு வந்து நல்லா செடி எல்லாமே வந்து நல்லா பூஸ்டப் பண்ண மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து வெத்தலை கொடி இருக்குது. ஸோ அந்த செடி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து துளக்கமல்லி செடி ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். நான் வந்து அழகாக இருக்குங்கிறனால மறுபடியும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வெத்தலை செடி. இந்த வெத்தலை செடி வந்து கொடி வந்து நல்லா அழகாக மலைக்கு தளைஞ்சு நல்லா மேலே வரைக்கும் போயிருக்கு பாருங்களேன். கரண்ட்டு மரம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கும் போல். எடுத்து இந்த பக்கமாவது விட சொன்னால் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்கள். வெத்தலை செடி இது வந்து கற்பூர வெத்தலைன்னு சொல்லுவாங்க அந்த செடி. அதுக்கப்புறம் வறுத்த பொரி வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எங்கள் அத்தை பையன், அத்தை பொண்ணு, எங்கள் பாட்டி, எங்கள் குட்டி பாப்பா, அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரவுண்டாக சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் போயிருக்காப்புல வந்து பொரி போட்டு வந்து உட்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்காக. ஏன்னா மழை வருது, டீ காஃபியோட பொரி சாப்பிட்டு உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் நைட் வந்து டின்னர்னு பார்த்திங்கன்னா, முட்டை பிரியாணி நான் தான் பண்ணேன். ஸோ முட்டை பிரியாணி சாப்பிட்டு நம்ம இன்னையோட விலாகை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் பாய். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுக்குற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டாட்டா, பை பாய்.